இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் போட்டோ எடுக்கலாம் சார். எடுங்க. டேய் வாடா. என்னடா? டேய் அந்த லீலா அந்த மண்டபத்தில் தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கா. நீ நம்ம பசங்களோட சேர்ந்து வந்திருக்கிற எல்லாரையும் செக் பண்ணு. ஓகே. கண்ணில் பட்டதும் சத்தமே இல்லாமல் தூக்கிடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம்டா, கவலைப்படாத. அடடே வாங்க வாங்க, இதான் ரிசப்ஷனுக்கு வர நேரமா? நாங்க உங்களை மட்டும் பாக்குறதா இருந்தா எப்பவோ வந்திருப்போம். தேவையில்லாத சில முகத்தை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா கிளம்பி வந்தோம். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது. எங்களுக்கும் முகத்துல தினமும் முழிக்க கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது? கார்த்தி வா. சரி நீ போ, நான் வரேன். நல்லபடியா நடந்துட்டு அப்படியா? இருக்கு. சரி அம்மா, ஆ ஒரு முக்கியமான கால்மா, நான் போய் பேசிட்டு வரேன். யாரா? ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருக்காமா, ஏதோ அர்ஜென்ட்டா. இங்க ஒரே சத்தமா இருக்கு, நான் வெளியில போய் பேசிட்டு வரேன். ஏன் இப்படி? உடனே வந்துடுறேம்மா, பேசிட்டு இருடா. உடனே வந்துடுறேம்மா. இந்த காலத்து பசங்க எப்பவும் போனும் கையுமாவே இருக்காங்க சார். பசங்கனாலே அப்படிதாம்மா இருப்பாங்க. அவன் வருவான், நீங்க வாங்க வாங்க. கார்த்தி மனசுல உன்னையும் வயித்துல குழந்தையும் சுமந்துக்கிட்டு எந்த நிம்மதியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் கார்த்தி. நம்ம குழந்தை நம்மளை சேர்த்து வைக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமா, நான் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டல, இங்க பார், உனக்காக கிச்சன் போய் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. மாங்கா. சும்மா சாப்பிடு தீபா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல இதுதான் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க தான் முடியல. உன் பக்கத்துல இருக்கும் போதாவது இத வாங்கி கொடுக்கலாமே தான். சாப்பிடு தீபா. அவளை மாறு விஷயத்தில் வந்திருக்கேன் நீ. இந்துக்கா கதிரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இந்துக்கா இந்து சீக்கிரம் ஏதாவது பண்ணு. யாரா? டேய் அண்ணன்டா. எடுத்து பேசுற, சொல்லுங்கண்ணா. டேய் அந்த லீலா மாறு விஷயத்தில் வந்திருக்காடா. எங்கண்ணா? உனக்கு வலது பக்கத்தில் 5வது ரோல ஓரமாக உட்காந்துருக்கா பாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாண்டி கதிராளுங்க லீலாவை பார்த்துட்டு கிட்ட போறாங்க. ப்ளீஸ் அவனுங்களை கொஞ்சம் தடு. சரி சரி நான் பாத்துக்கிறேன்.
இவங்களை பார்த்தாலே 5 பேர் அடிக்கிற மாதிரி இருக்காங்களே. இப்போ என்ன பண்ணுறது? சமாளிப்போம். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட போங்க. அண்ணே, 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 அண்ணே. ஒரு நிமிஷம். ஏய், கை விடுறா. என்னடா வேணும் உனக்கு? அண்ணே, நான் பொண்ணு வீட்டுக்காரன். என் மாப்பிள்ளை தான் பொண்ணோட சித்தப்பா. அவன் என்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னான். உங்களை பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது குறந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன் அப்படி பார்த்துருக்கீங்க? வாங்க போய் சாப்பிட போலாம், வாங்க. ஏய், விட்றா. ஏய், விட்றாங்கறேன். இல்ல சாப்பிட வாடா, கை விடுறா. சாப்பிட போலாம், வாங்க. ஏய், சொல்லிட்டே இருக்கேன். வாங்க, வாடா. சாப்பிட போலாம். ஏய், எங்க போயிடு, அவ்வளவுதான். என்ன சொன்னாலும் போய்கிட்டே இருக்கானுங்க. அப்பாடா, எப்படி தப்புச்சிட்டோம். கிளம்ப வேண்டியதுதான். எங்கடா? அங்கே எங்கேயுமே இல்லைடா. எங்கடா போயிருப்பா? டேய் கார்த்தி, அம்மா டேய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அத்தை கார்த்தியை ஒண்ணு திட்டாதீங்க அத்தை. யாருக்கு யாருடி அத்தை? அம்மா கத்தாதீங்கம்மா. நான் தான் தீபாவை வர சொன்னேன். நான் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? இல்ல. நீ பேசாம நில்லு. உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் கூப்பிட்டா நீ வந்துருவியா? இப்படி பேசி பேசி அவனை முந்தானையில முடிச்சு போடலான்னு பாக்குறியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அவங்க தனியா பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இங்க பாரு, 10 லட்சம் கொடுத்தாதான் கல்யாணம். அத கொடுக்காம இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு அக்காவும் தங்கச்சியும் தப்பு கணக்கு போடாதீங்க. இதெல்லாம் உங்க திட்டம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி எப்படி இருக்கீங்க? பாருங்க, இது உங்க வீடு இல்லை இப்படி இஷ்டத்துக்கு கத்துறதுக்கு. இங்க நிறைய விஐபிகள்லாம் வந்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய், உன்னால தான்டா நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. வாடா, போன்னு சொல்றேன்ல, வா வாடா.